நேற்று மாலை கரூரில் நடந்த ஒரு மிக மிக துயரமான சம்பவம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. அரசு முழு பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும் இப்படி ஒரு மிகப்பெரிய கோர விபத்து நடந்து கிட்டத்தட்ட 39 பேரை அந்த விபத்தில் இழந்திருக்கிறோம். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்கள் மட்டும் 7 பேரை உடனடியாக இந்த பகுதிக்கு வர வச்சு, இந்த மாவட்டத்துக்கு வர வச்சு என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அதையெல்லாம் உடனடியாக செய்ய சொன்னார். முதலமைச்சர் அவர்களே மிகுந்த சோகத்தில் இருந்ததுனால அவரால் தாங்க முடியல. என்று என்னோட தொழிலமைச்சர் தொடர்ந்து பேசியிருந்தார். நான் ஒரு 4 நாட்கள் ஓய்வுக்காக வெளிநாட்டில் இருந்தேன், குடும்பத்தோடு வெளிநாட்டில் இருந்தேன். என்னிடத்திலேயே தொடர்பு கொண்டு மிகுந்த வேதனையோடு பேசிட்டு இருந்தார். அதன் பிறகு அவரே நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்களை புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. இறந்த 39 பேர்ல பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர், குழந்தைங்க 9 பேர் இறந்திருக்கிறாங்க கூட்ட நெரிசல்ல. இதுல ஆண் குழந்தைங்க 4 பேர், பெண் குழந்தைங்க 5 பேர். இந்த 39 பேர்ல கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 பேர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திண்டுக்கல் மாவட்டம் 2 பேர், சேலத்தில் மாவட்டத்தை சேர்ந்த 1 பேர் இறந்திருக்கிறாங்க. 39 பேர்ல 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனை எல்லாம் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அந்த ஆம்புலன்ஸ் வச்சு, இந்த அமரர் ஊர்தி வச்சு அவங்களுடைய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை, அந்த பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும். இங்க இருக்கக்கூடிய 4 பேருடைய உடலுக்கு நான், நம்முடைய அமைச்சர்கள், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் மாசு அவர்கள், திரு அனில் மகேஷ் பிரியாமணி அவர்கள், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், 7 அமைச்சர்கள் எங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய உறவினர்களை தைரியப்படுத்தியிருக்கிறோம்.